ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்ச உடனே உங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பண்ணின ஜெபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். நான் தேவனிடத்திலே ஒரு ஜெபத்தை பண்ணி இருக்கிறேன், தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறேன், நிச்சயமாக தேவன் அதற்கு பதில் கொடுத்தே தருவார். ஜெபத்திற்கு பிறகு ஜெபித்தவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமா? நான் ஜெபித்திருக்கிறேன், தேவன் எனக்கு அதற்கு பதில் தருவார் என்கிற மன உறுதியோடு கூட நான் இருக்கிறேன். கையை தட்டு ஒரு இயேசுவே. என்ன சொல்றான்? சண்டை போட்டும் உனக்கு கிடைக்கல, யுத்தம் பண்ணியும் கிடைக்கல, ஏன்னா நீ விண்ணப்பம் பண்ணல அப்படின்றான். அப்ப என்னடா சொல்ல வர? சண்டையை விட யுத்தத்தை விட பவர்ஃபுல்லானது விண்ணப்பம். கையை தட்டுங்க ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்க உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக இடங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினால் அவர்கள் தெசலோனிக்கேயில் இருந்ததை விட பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நிறைய ரிசல்ட் இருந்துச்சு. அப்போ ஒருவேளை ஒரு வகுப்பிலே படிக்கிறவனுக்கும் படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரியே இருக்கலாம், ஆனால் வருஷம் முடியும் போது தான் அந்த ரிசல்ட் தெரியும். அப்படித்தான் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில நேரம் வித்தியாசம் இல்லாத போல இருக்கலாம், ஆனால் காலம் வேதம் சொல்கிறது நாளானது அதை விளங்க பண்ணும். தொடர்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே உள்ளே தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளிலும் தேவன் மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவைகளிலும் மேலானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்குள் இருக்கிற தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவின் அளவை அதிகரிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நான் அதன் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். கடந்த சில நாட்களாக நாம் ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டு வருகிறோம். ஜெபம் என்பது ஒரு பெரிய கடலை போன்றது. தேவன் எப்படி முடிவில்லாதவரோ ஜெபமும் அப்படி முடிவில்லாதது. காரணம், ஜெபம் என்பது தனிப்பட்ட ஒரு பொருள் அல்ல, அது தேவனோடு கூட இருக்கிற உறவு. ஆகவே ஒரு உறவு, அதற்கு அளவே இல்லை. அந்த உறவு அது எல்லை இல்லாதது. அந்த நபர் எந்த அளவு எல்லை இல்லாமல் இருக்கிறாரோ அந்த அளவு அந்த உறவும் எல்லை இல்லாததாக இருக்கும். அப்போ தேவனுக்கு எல்லையே கிடையாது. God is unlimited. அப்போ ஜெபத்தில் தான் அவர்கிட்ட போய் பேசுகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவன் புதுசாக இருக்கிறாரு. அதனால் உங்கள் ஜெபம் ஒவ்வொரு நாளும் புதுசாகவே இருக்குது. ஸோ ஜெபம் என்பது கடலை போன்றது. ஏனென்றால் அது தேவனோடு இணைக்கப்பட்டபடினால், தேவன் போகிற பக்கமெல்லாம் அது போயிட்டே இருக்கிறனால ஜெபத்துக்கு எல்லையே கிடையாது. உண்மையிலே உங்கள் ஜெபம் தேவனோடு இருக்கிற உறவாக இருக்கும் என்றால், இதில் இந்த கரையில் மட்டுமே காலை வச்சுட்டு வர மாதிரி ஒரே வித விஷயங்களை மறுபடியும் செய்வது என்பது அதுதான் சடங்காச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. இட் இஸ் நாட் ப்ரேயர், இட் இஸ் ரிச்சுவல்ஸ். எத்தான் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் ஒரே விதமான பலிகளை மறுபடியும் செலுத்துகிறான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு இலைய விரித்து அந்த இலைய தண்ணி எடுத்து நல்லா தெளித்து அந்த இலையை நல்லா தொடச்சி, எப்படி நல்லா தொடச்சி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு இலையை மூடிட்டு போயிடுறது. திரும்ப அடுத்த நாள் வர்றது, இலையை விரித்து நல்லா தண்ணியை தெளித்து
நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு போயிடுறது. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்களின் விஷயமாக இருக்கிறது. தங்கள் பாவங்களை இருக்கிறதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற பாவங்களை கழுவுவதும், கழுவி முடித்த உடனே என்ன செய்கிறது, அடுத்த நாள் திரும்ப வந்து கழுவுறது, ஒரே விதமான பலிகளை மறுபடியும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரே விதமான பலிகளை அவங்களோட பொதுவாக அந்த மாதிரி ஜபங்கள் வீடியோ எடுக்கப்பட்டது தான். நீங்கள் போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வருஷத்தில் பண்ண ஜபம்னே தெரியாது. ஏன்னு சொல்லுங்கள், எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜபம் என்பது ஒரு உறவு. அதுக்குள்ளே நீங்கள் போக 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 உங்கள் புறம்பான மனிதன் அழிந்து உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் முகரூபம் மாறிற்று. அப்ப நண்புக்குரியவர்களே, அப்ப ஜெபம் என்ன செய்யுதுன்னா நம்மளை அப்படியே மறைய வச்சு நமக்குள்ள இருக்கிற தேவ புத்திரனை வெளியே கொண்டு வருது. அதுதான் வளர்ச்சி. அப்படித்தான் யாக்கோபு தேவனோடு சஞ்சரித்தான். பிரேயர். He walked with God. அவன் தேவனோடு நடந்தான். So walking with God என்றது every day it will differ. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை, என்ன ஒரு சில விஷயம் காமனாக இருக்கும், pattern may be same but the subject will be different. It will differ. அப்போ வாங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் அப்படின்னு தொடங்க பார்த்தீங்கன்னா அது வேணாலும் என்னவா இருக்கலாம், சேமாக இருக்கலாம். ஆனால் பேசுகிற மேட்ரு உள்ளே போகும்போது வேறு வேறு விஷயமா இருக்கும். தொடக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரோ வேறு ஒரே மாதிரி இருக்கலாம். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு, இது காமனாக டெய்லியுமே நம்ம கேட்குறது. அப்புறம் காலையில் எந்திரிச்சாச்சா, அப்புறம் உள்ள சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது மாறும். அப்படிதான் ஜெபம் என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியது. அது தேவனோடு நடக்கும்போது ஜனங்களை அடுத்த 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 கட்டங்களுக்குள்ளே ஜெபம் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் பழைய ஏற்பட்ட ஆசாரியனோ ஒரே விதமான பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறான். பைபிள் ரொம்ப அழகா சொல்லு பாருங்க, ஒரே மாதிரி ஸ்டைல செஞ்சுக்கிட்டே இருந்தானா. ஆனா இயேசு கிறிஸ்துவோ ஒரே விதமான பலியை செலுத்தலையாம், ஒரே பலியை செலுத்தினாராம். கையை தட்டுங்க, ஆமென். ஒரே பலியை செலுத்தி உன்னதத்திலே பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். பரிசுத்தமாக்குதலை பூரணமாக்கினார். இவன் நின்றுகிட்டே இருக்கிறான். அவன் போயிட்டு திரும்ப வருவான். சார், நாளைக்கு பாவம் செஞ்சுட்டு வருவான், அந்த பாவத்துக்கு நான் பலி செலுத்தணும். அதனால பழைய ஏற்பாட்டு ஆசானை உட்காரக்கூடாது, நிற்கணும். ஏன்னா இவன் எதை முடிச்சிருக்கானா, பாஸ்ட்டை மட்டும்தான் முடிச்சிருக்கிறான். ஓகே, ஃபியூச்சரு இன்னும் முடியலை. அப்போ ஃபியூச்சருக்கு வருவான்றக்காண்டி அந்த பாவத்துக்கு நான் பலி செலுத்தாதனால அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ற மகா பிரதான ஆசாரியன் பலியை செலுத்திட்டு உட்காந்துட்டாரு. ஐயா, பழைய பாவத்துக்கெல்லாம் நீங்கள் பலி செலுத்திட்டீங்க, ஆனால் வேலை முடியல. நாளைக்கு எதிர்காலத்தில் அவன் செய்கிற தவறுகள் இருக்கிறது அல்லவா, அதுக்கு அவன் வரும்போது திரும்ப நீங்கள் பலி செலுத்தணும்ல. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கணும். நீ என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இல்லை, நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உட்காந்துட்டார். என்ன ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்றாரு, எதிர்காலத்திற்கு சேர்த்து தாண்டா முடிச்சிருக்கிறேன். கையை தட்டுவது அவருக்கு, ஆமென். அப்ப கழுவப்பட்ட இருதயத்தோடு துர்மனசாட்சி நீங்கப்பட்டவர்களாய் கிருபாசன தண்டை கிட்டிச் சேருவோம். உள்ளே நுழைந்து நீங்கள் கழுவப்படவில்லை, கழுவப்பட்டவர்களாய் நுழைகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபம் என்பது நாம் கழுவப்படுகிற இடம் அல்ல, கழுவப்பட்டவர்கள் நுழைகிற இடம். ஜெபம் என்பது கழுவப்படுகிற இடம் அல்ல, அது கழுவப்பட்டவர்கள் நுழைகிற இடம். தேவனோடு துர்மனசாட்சி நீங்கப்பட்டவர்களாய் தைரியமாய் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகார ஆவியை பெற்றவர்கள் பேசும்படி கடந்து வருகிற இடம்தான் கிருபாசனமாயிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் சரியான படத்தில் செயல்படும் என்றால் அதை போல இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையான சக்தி எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். இது எப்படின்னா, ஏன் பெரிய லெவல்ல ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது சார் அப்படின்னா, they are using prayer but not in a proper way. ஒரு எதிரி வரான், 5 பேர் வராங்க, டக்குன்னு
டபுள் பேரல் கன்னை ஒன்று தூக்கி கையில் கொடுக்குறேன், சுட்டுருக்கடான்னு. நல்ல இவ்வளோ பெரிய கன்று. டக்குன்னு கன்னை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, நல்ல நேரம் வந்து இந்த துப்பாக்கியை கொடுத்தேன்னு வாங்கிட்டு துப்பாக்கியை திருப்பி வச்சுட்டு வரவங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் 5 பேரில் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே 4 பேர் கையை முறுக்கி மண்டையில் ஒரு போடு போட்டு துப்பாக்கியை பிடிங்கிட்டாங்க. உடனே நீ கேட்குற, என்னப்பா அடி வாங்கிட்டு வந்திருக்கிற, குற்றுயிரும் கொலையுமா, நீ வந்து ஒன்றும் துப்பாக்கி கொடுத்தனப்பா, என்னத்த துப்பாக்கி கொடுத்த, அதை வச்சு தான் நான் எதிரியை தாக்குனேன், ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையப்பா. டே என்னடா செஞ்ச, துப்பாக்கியை திருப்பி வச்சுட்டு அடித்தேன். அட பாவி, திருப்பி வச்சுட்டு அடிக்கக்கூடாது, துப்பாக்கியை நிமித்தி வச்சு போடணும்டா, டம்மு டம்மு டம்முன்னு. ஒருத்தனை காலில் சுட்டிருந்தாலே 4 பேர் ஓடி இருப்பான் இல்லைடா, இல்லை வானத்தை பார்த்தா சுட்டுருக்கலாமடா நீனு, என்னடா பண்ண, அதே துப்பாக்கி தான் பயன்படுத்தினேன், தலைகளை திருப்பி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் ஜெபம் என்பது வல்லமையான ஆயுதம். தேவன் தூக்கி கொடுக்குறார், பிடிச்சுக்க போடுறா மகனே என்றார். இவன் வாங்கிட்டு தலைகளை திருப்பி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என் அருமை சபையே, துப்பாக்கியை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, நிமித்தி வச்சு போட வேணாமா, டம்மு டம்முன்னு. அப்போ ஜெபம் வல்லமை இல்லாதது அப்படின்றான். ஏன்னா அவன் தலையில பிடிச்சி வச்சிருக்கான். குடத்தை வச்சு தண்ணி எடுத்துட்டு வாடான்னா ஒருத்தன் போய் குடத்தை வச்சு 1 மணி நேரமாக தண்ணியே பிடிக்கல. என்னடா என்ன செஞ்சிருக்கான், குடத்தை தலையில வச்சிருக்கான், டேப்பு கீழே திறந்து வச்சு. சரி தம்பி, நேரம் நிமித்தி வைக்கணும். ஜெபத்தை சரியாக சபை புரிந்து கொள்ளும் என்றால், சரியாக புரிந்து கொள்ளும் என்றால் இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய சக்தி சபையாகத்தான் இருக்கும். அந்த சரியா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக மனிதனுடைய குறைவுகளை காரணம் காட்டி பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஏமாற்றப்பட்ட ஜனங்களை கடலின் கரையிலே நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே போகும்படி அவர்களை அனுமதிப்பதில்லை தங்கள் அறிவின்மையினால். ஆனால் தேவனோடு நடை பயிலுகிற, தேவனோடு நடக்கிற அனுபவம் பெற்ற தேவ தாசர்களும் தேவ மனிதர்களும் தைரியமாய் ஜனங்களை அடுத்த இடங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆகையால் உலகத்தில் அவர்கள் தாக்கங்களை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ஜெபம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்திகளை விட, ஜெபம் என்பது என்ன சொல்றேன்னா, ஜெபம்ன்ற அந்த விஷயத்தை சொல்லலை, தேவனோடு இருக்கிற ஜெபம்ன்றது கடவுளை இணைக்குது. ஸோ ஜெபம் நான் சொல்லும் போதெல்லாம் ஜெபத்திலே சரியான முறையில் தேவனோடு நீங்கள் இணையும் போது நடக்கிற காரியங்கள். இப்போ இந்த சரியான முறைன்றீங்களே சார், இப்போ வாடிப்பட்டியில் ஒரு பாட்டி இருக்குது, இந்த பாட்டியெல்லாம் இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு தான் ஜெபம் பவர்ஃபுல்லாக செய்ய முடியுமா? அந்த பாட்டியெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கனாலே சூப்பராக ஜெபிச்சிரும். அது பாட்டுக்கு நல்லா வந்து ஏசப்பா சாமி ஏன் ஜாமி அப்படின்ட்டு ஜெபத்தை போட்டுச்சுன்னா ஜெபம் முடிஞ்சோன்னா அற்புதம் நடந்துடும். எங்கே வந்து பாட்டி ஜெபம் வல்லமை இல்லாமல் ஆகுது பார்த்தீங்களா? சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு காலி பண்ணுறான். அது நல்ல குற்ற மனசாட்சி இல்லாமல் சாமி எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பா அப்படின்னு முடிச்சிருது. சபைக்குள்ளே வந்த உடனே இவன் ஆயுதத்தை எடுக்கிறான். பிசாசு கொடுத்த ஆயுதத்தை அறிவில்லாமல் எடுத்து, பாட்டி செஞ்ச தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்டியா, என்ன நீ வந்து பொய்யை போட்டுக்கிட்டு இருக்க, அதை போட்டுக்கிட்டு இருக்க, உன் ஜெபம்லாம் அந்த கூறியவே தாண்டாது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் இப்படிலாம் பேசுகிறாங்க? கர்த்தர் கேட்டார், நீ என்ன நாமத்தில் ஜெபிக்கிறேன்? இயேசுவின் நாமத்தில். ஆமாம், இயேசு நாமத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது ஆண்டவரே? வானங்களின் வழியாக ஏறிப்போன இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமம் என்னவா? 7 வானங்கள் இருக்குன்னா 7 வானத்தையும் கிழிச்சிட்டு சர்ன்னு மேலே போய் பிதாட்டு நிற்கிதான். என் ஜெபத்தை எங்கே கட்டி விட்டுருக்கிறேன்? அந்த இயேசுவின் நாமத்தில் கட்டி விட்டுருக்கிறேன். கையை தட்டு, ஆமேன். அதனால வானங்கள் எல்லாம் கிழிச்சிட்டு மேலே போயிடும். சொல்லுங்க சார், இந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவி அசுத்த கிரியைகள்லாம் இருக்கு, அங்கல்ல, இப்போ உனக்குள்ள இருக்கு. இயேசு நாமத்தில் வெளியே போ. முதல் வானத்தில்லடா, 3ஆம் வானம் வரைக்கும் போகும் இயேசு நாமம். அந்த நாமத்தில் நீங்கள் ஜெபங்கள். அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது இவர் சொல்றாரு, நம்ம யாக்கோபு, நீங்கள் சண்டை பண்ணுகிறீர்கள், நீங்கள் யுத்தம் பண்ணுகிறீர்கள், ஆனால் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்கள், ஆகையால் உங்களுக்கு அது சித்திக்கிறதில்லை. சண்டை யுத்தம் இதெல்லாம் நடக்குதான். ஆனாலும் சண்டைன்றது ஏரியா, இந்த ஏரியாவிலேருந்து 10 பேர் போய் அந்த ஏரியாவில் அடிக்கிறதுக்கு சண்டை. யுத்தம்ன்றது இந்த நாடும் ஒரு நாடும் சண்டை போடுறது, இந்த நாடும் அந்த நாடும் அடிச்சுக்கிறது. யுத்தம்ன்றது பெரிய லெவலில் பண்ணுறது. அப்போ என்ன சொல்கிறான்? சண்டை போட்டும் உனக்கு கிடைக்கல, யுத்தம் பண்ணியும் கிடைக்கல, ஏன்னா நீ விண்ணப்பம் பண்ணலை அப்படின்றான். அப்போ என்னடா சொல்ல வர? சண்டையை விட யுத்தத்தை விட பவர்ஃபுல்லானது விண்ணப்பம். கையை தட்டுக்கும் ஆமென். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை வச்சுக்கிட்டு அவங்க முட்டி அழுதுகிட்டு, ஆமாம், துப்பாக்கியை தலையில் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
எதுக்காகன்னு தெரில. ஒரு தடவை நானும் என் நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து எங்களுக்கு கிட்டார் ப்ளே பண்ணுறது, கீபோர்டு ப்ளே பண்ண ரொம்ப ஆசை. எங்களுக்கு கிட்டாரும் கிடையாது, கீபோர்டும் கிடையாது. அப்போ என்னென்னு எங்களுக்கு எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார். அவர் வந்து புது கிட்டார் ஒன்று அப்போ தான் வந்து கிப்சன் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்கிறார். அப்போ பாஸ்டர் ஒரே ஒரு 2 நாள் நாங்கள் கொஞ்சம் கார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு தரோன்னே, அவர் வெளியே வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு, தம்பி ஆனால் உங்களுக்கு தரேன், நம்ம பயலுக்கு என்ன, நம்ம பிள்ளை என்ன, சரியா? ஆமாம், வீட்டுக்கே தெரியாமல் எடுத்து கொடுக்குறேன், அப்படியே கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வந்துடுங்க. சரிங்க பாஸ்டர், சார் என்ன அன்பில் கொடுத்துருக்காருன்னு வாங்கிட்டு போயிட்டோம். அப்படி 3 பேர் அப்படியே ரோட்டில் ப்ளே. அப்போலாம் வந்து இந்த ஏரியா தான், இந்த ஏரியாலாம் 93 எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆளே இருக்க மாட்டாங்க, அப்படியே ரோட்லேயே ப்ளே பண்ணிட்டே வரோம். 3 பேர் வந்துக்கிட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்டு அப்படியே அந்த கிட்டாரை வச்சு ப்ளே பண்ணுறேன். திடீர்னு ஒரு பாம்பு கிராஸ் ஆகிப்போச்சு. பாம்பு கிராஸ் ஆனவொடனே பாம்பு அடிக்கிற பதட்டத்தில் என்ன ஒன்றுன்னு தெரியாமல் கிட்டார் எடுத்து அடிச்சிட்டார் சார். டம்முன்னு தார் ரோட்டில் அட்டின்னு அடிச்சு, டக்குன்னு கிட்டாரை பார்த்தா விளக்கமாறு அப்படி பிரிஞ்சிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த மேலே ஒட்டியிருந்த அந்த உட்டுக்கு மேலே மைக்கா ஒட்டிப்பாங்க பாருங்க, அப்படியே செதறி நிற்கிது. எல்லாத்துக்கு மேலே பாம்பும் எஸ்கேப் ஆயிடுச்சு. அது அடுத்த விஷயம். தார் ரோட்டில் அப்போ எதுக்குடா கிட்டாரை கொடுத்தேன், ப்ளே பண்ண கொடுத்தேன், அது இப்படி நிற்குது. என்னடா செய்கிறேன்னா ஒன்றும் ஒரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறோம். எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு அப்படியே ஒன்றோட ஒன்று இணைச்சி அழகாக கீழே பேஸ்ட் பண்ணி ஒட்டி மேலே வார்னிஷ் போட்டு இது பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த கோடு மட்டும் ஜல்லு டக்குன்னு வாங்கினா தெரியாது, அப்படியே ஒட்டிட்டான் அயன் பண்ண மாதிரி. ஆனாலும் அதுக்கப்புறம் அது வந்து இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கிட்டாரை எதுக்கு கொடுத்தோம்? கிட்டாரை இப்படி பிடிச்சி ப்ளே பண்ணுறான்னா இப்படி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மம்முட்டியாது. அப்போ ஜபத்தை வந்து தலையில் போட்டு அடிக்கிற மாதிரி ஒருத்தனை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சூப்பராக ஜெபிச்சிடுவான் சார். சார் உங்கள் ஜபமெல்லாம் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் கொடுக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, என் செய்தியை நல்லா கவனிச்சிங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்க லாக் ஆஃபில் எடுத்து தான் விடும் என் பிரசங்கம். ஜபத்தை எளிமையாக்கி விடுறேன். எளிமையாக்குவதுக்கு ஒன்றவர் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சரியா? இது 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 எதுக்கு போட்டிருக்க, இதை முதல் வெளியேடு. இது எதுக்கு? சில நேரம் பாருங்கள், ஏகப்பட்ட வயரை சுற்றி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். கூப்பிட்டீங்க வா, இந்த வயர் எதுக்குன்னா, அந்த வயர் எதுக்குன்னு தெரியல சார். நான் எல்லாம் போயிட்டுருக்கா, இது உருவனை பிற போகுது, அவன் போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்போ இந்த வயரையும் அங்கனக்குள்ளே போட்டிருக்க தேவையில்லாமல் ஒரு 10 வயர் சம்மந்தம் இல்லாமல் கிடக்கும், அதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்படி தேவையில்லாத ஏகப்பட்ட பிரச்சனைகள் மைண்டில் சொல்லி ஜபத்தில் உட்காந்துங்க. அது எல்லாத்தையும் எடுத்து விடுறதா நீங்கள். ப்ரேயர் இஸ் எ சிம்பிள் திங், மிகவும் எளிமையானது. பட் இட் இஸ் மேட் காம்ப்ளிகேட்டட் பை த ப்ரீச்சர்ஸ் ஒன்லி. அப்போ திரும்ப நான் சொல்கிறேன், அப்போ ஜெபம் என்பது தேவனைப் போலவே அளவில்லாதது. ஒவ்வொரு நாளும் அதனுடைய வல்லமை கடந்து கொண்டே செல்கிறது. அப்போ இந்த இவன் ஏனோக்கு, he walked with God, தேவனோடு நடந்தான். அப்போ ஒவ்வொரு நாளும் நடக்க 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 அவனுடைய புறம்பான மனிதன் அழிந்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா கடவுள்கிட்ட நீங்கள் பேச பேச பேச, ஜெபிக்க, விண்ணப்பத்தை கொடுக்க, அவற்றிருந்து ஸ்தோத்திரங்கள் அவர் சமூகத்தில் பேச, அவற்றிருந்து வார்த்தையை வாங்க, இந்த ப்ராசஸ் நடக்க 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 உங்கள் ஜென்ம சுவாபம்லாம் மறையும் பாருங்களேன். பைபிள் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனான். தொடர்ந்து பிரேயரில் கடவுளோடு உறவாடுறவனுடைய அவனுடைய சுயமும் மாம்ச சிந்தையும் காணாமல் போயிடும். அவனுடைய கேரக்டர்ஸு, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். ஜெபம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் சார், ஒரு அழகான விஷயம் சார். அது ஒரு சமையல் மாதிரி சார். இன்னைக்கு காலையில் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், வந்து ஜெபம்ன்றது ஒரு 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 குக்கிங் மாதிரிடா. அதில் வந்து வந்து ஒவ்வொன்றும் எப்படி பார்த்து, ஒவ்வொன்றும் எந்தெந்த பகுதியை வந்து ஒவ்வொன்றும் எந்த மாதிரி செயல்படுதுன்னு சொன்னார். அது இந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை பற்றி சொல்லும்போது சால்ட்டு சொல்கிறார், நீ என்னதான் வந்து நல்லா தெரிஞ்சுக்க ஜஸ்டி, நீ எல்லா இன்க்ரீடியன்ஸ் அது இது எல்லாத்தையும் சேர்த்தாலும், எல்லா வந்து மளிகை பொருட்களை சேர்த்தாலும், கொஞ்சோண்டு உப்பு போலன்னு வச்சுக்கவேன், நீ போட்டிருக்க எதுவுமே டேஸ்ட் இருக்காது. அப்படித்தான் நீ ஜெபம் என்ன பண்ணாலும் என்னுடைய ப்ரெசன்ஸு, என் ப்ரெசன்ஸு இல்லாட்டி அந்த சாப்பாடே நல்லா இருக்காது. அப்போ உப்பை போட்டிங்கன்னா முருங்கைக்காய் தெரியும், கத்திரிக்காய் தெரியும், பாவக்காய் தெரியும், பீன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் உப்பு மட்டும் கண்ணுக்கு
தெரியவே தெரியாது. ஆனால் அதுதான் ஃபுல்லாக ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கையை தட்டு வருது, ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தான் ஜெபத்தில் ஹோலி ஸ்பிரிட் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அவர் தான் கம்ப்ளீட்டாக ஒரு உப்பு எப்படி சாப்பாட்டில் அப்படியே பிக்கப்பை கொடுத்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்குதோ அப்படியே ஒரு 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 ஃபுல் டேஸ்ட்டே presence ஆஃப் காடில் தான் இருக்கு. மை beloved brother and sister, so the presence of God is like salt in your cooking. ஸோ அப்படி ஜெபம் வந்து ஒரு அழகான ஒரு குக்கிங்கு வந்து சமையல், ப்ரிப்பேரிங் ஃபுட்டு. இட் இஸ் லைக் அ வார், இட் இஸ் லைக் அ வாக்கிங். ஜெபத்தை பற்றி பேசிகிட்டே போகலாம். கடந்த சில நாட்களாக சில விஷயங்களை நாம் பேசணும். அது என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு ஜெபத்தோட கனெக்ட் பண்ணி பேசணும். ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். என்ன ஜெபம்? வெளிப்பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், இதெல்லாம் பார்த்தோம். ஒரு ஜெபத்துக்கு முன்னுரை இருக்குது, முகவுரை இருக்குது, பாடி ஆஃப் த ப்ரேயர் இருக்குது, முடிவு இருக்குது. இதை மூணையுமே 3 நாள் பேசணும். நீங்கள் போய் ஒரு தடவை என்ன செய்யுங்க, இதை திரும்ப என்ன செய்யுங்க, கேளுங்க என் அன்புக்குரியவர்களே. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஒரு ப்ரேயரை வந்து துவங்கும்போது எப்படி துவங்கணும்னு பார்த்தோம். We must enter into the presence of God have a good conscience. We must enter into His gates with thanksgiving to God. தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இருதயத்தோடு தான் ஜெபத்துக்குள்ளே வரணும்னு பார்த்தோம். அதை பற்றி பேசணும். என்ட்ரி வந்து எப்போவுமே ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாடி ஆஃப் த ப்ரேயர், த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரேயர், அது பார்த்தோம். அது என்னது? அவர் பிரகாரங்களில் துதிகளோடு நுழையுங்கள். ரெண்டாவது பாடி ஆஃப் த ப்ரேயர் பார்த்தோம். கண்டென்ட்டு, அதாவது ஃபோக்கஸிங். உங்கள் ஜெபத்தில் வந்து கரு என்னவென்றால் நீங்கள் கேட்க போகிற விஷயம், அதை குறித்து நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ். அடுத்து முடிவு, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இதனுடைய கம்ப்ளீட் இதை யார் கையெழுத்து போகிறான்னு இருக்குது. அந்த நாமத்துடைய வல்லமை, யாக்கோபின் தேவனுடைய நாமம், இதெல்லாம் பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை ஹோல் ப்ரேயரையும் பவர்ஃபுல் ஆகிக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் சொன்னது எல்லாம் ஜெபத்தப்ப நடக்கிறது. ஜெபத்தோட துவக்கம், மையம், முடியும் போது. இப்போ நான் சொல்கிறது ஜெபத்தெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒன்று பண்ணணும். நீங்கள் இது என்ன செய்யுதுன்னா, நீங்கள் பண்ணி முடித்த ப்ரேயரே பவர்ஃபுல்லாக்குது. நம்மள்ட்ட விஷயம் எப்போவுமே பண்ணுற ஜெபத்தை மட்டும் பவர்ஃபுல்லாக ஆக்குற விஷயம் மட்டும் நம்ம கையில் கடவுள் கொடுக்கல. பண்ணி முடித்த ஜெபத்தை கூட நீ நினச்சா பவர்ஃபுல்லாக்கலாம். கை தட்டுங்க ஒரு ஆமே. 10 வருஷத்துக்கு நீ பண்ண ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை கூட இப்போ உட்காந்து நீ பவர்ஃபுல் ஆக்கிடலாம். நேற்று ஜெபிச்ச ஜெபத்துக்கு இன்றைக்கி பவர்ஃபுல் ஆக்கலாம். ஸோ ஜெபம் பண்ணி முடித்த பிறகு உங்கள் மனநிலை எப்படி இருந்தால் இந்த ஜெபத்துக்கெல்லாம் உயிர் வந்துடும். அல்லையா சொல்லுங்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக நான் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இதில் தான் ஜெபம் பண்ணணுமா சொல்லுங்கள்? ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். மாம்சத்தில் இல்லை, ஆவியினாலே ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்ன சொல்லணும், என்ன சொல்லியிருப்பார், என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பாருங்களேன். ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு, எதன் பொருட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே அந்த ஜெபத்தின் பொருட்டு, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு விழித்து கொண்டிருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு ஜெபத்தை பண்ணி முடித்த உடனே உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பண்ணின ஜெபத்தின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். நான் தேவனிடத்திலே ஒரு ஜெபத்தை பண்ணி இருக்கிறேன், தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை சொல்லி இருக்கிறேன், நிச்சயமாக தேவன் அதற்கு பதில் கொடுத்தே தருவார் என்கிற மனநிலையோடு, மிகுந்த மன உறுதியோடு கூட இருக்க வேண்டும். ஒரு ஜெபத்தின் வலிமையே அந்த ஜெபத்தின் பொருட்டு நீங்கள் மன உறுதியோடு கூட இருக்க வேண்டும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஜெபத்தை நல்லா வல்லமையா பண்றான், பண்ணி முடிச்சுட்டு பண்ணின ஜெபத்தை மறந்துடுறான். அடுத்து ஒரு ஜெபம் பண்ண வரான், அப்ப முந்தின ஜெபம் என்ன ஆச்சு? முந்தின ஜெபத்தை பற்றி இவன் கண்டுக்கிறதே இல்லை. இப்பொழுது நாம் ஒரு வல்லமையான ஜெபத்தை செய்யப்படுது. சரிப்பா, நேற்று பண்ணது என்ன கொல்லமையான ஜெபமா? நேற்று பண்ண ஜெபத்தை என்ன
அதை ஒன்றும் கண்டுக்கிறாம விட்டுட்டீங்க. அப்போ மனுஷனுக்கு தான் முடித்த விஷயத்துக்கு மேலே நம்பிக்கை குறையுது. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த நம்பிக்கை முடித்த பிறகு இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் முடிஞ்ச ஜெபத்துக்கு மட்டுமே உட்காந்து அதன் பொருட்டு மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு உங்களுக்கு சோறு போடும்ன்றேன். நான் கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு கூட இருங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு வல்லமை கொடுக்கக்கூடிய வசனம் எபேசியர் 6:18. ஜெபத்திற்கு பிறகு ஜெபித்தவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமா? நான் ஜெபித்திருக்கிறேன், தேவன் எனக்கு அதற்கு பதில் தருவார் என்கிற மன உறுதியோடு கூட நான் இருக்கிறேன். மன உறுதியோடு இருக்கிறேன். மன உறுதி. கையை தட்டு ஓதுறவ இயேசுவின் நாமத்தில்.